ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக ஒரு கேப் அப்பு, தென் ஒரு ஃபாலு, அகெயின் வந்து ஒரு நல்ல ஒரு அகெயின் மார்க்கெட் ரைஸ் ஆச்சு, அகெயின் ஒரு ஃபாலு, அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அப்பு. ஸோ ஒரு மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே சுற்றின மாதிரி இருந்தது அப்படின்றது தான் சொல்லணும். பட் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மேக்ஸ் பெயின் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் 4லேருந்து 5 இருக்கும். ஸோ சிவியராக அங்கே இருக்கிற ஓஏயை டிஸ்டர்ப் பண்ணி மார்க்கெட் வந்து ரொம்ப நேரமாக ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் இந்த 23,450 கால் ஆப்ஷன் இது 30 ரூபாய்க்கு லோவில் இருந்தது. ஆல்மோஸ்ட் அது 200 வரைக்குமே போயிருந்ததுன்னு சொல்லலாம். அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமாவோட விளையாட்டாக இருக்கட்டும், இல்லை மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஏற போகிறது அப்படின்றது விஷயமா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். கூட இந்த மார்க்கெட் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் ட்ரேட் ஆகும்போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா தான் தெரியும் மார்க்கெட் எப்பப்போல்லாம் விழுதோ ஈஸியாக வந்து எழப்போகுது அப்படின்ட்டு. இந்தியா விக்ஸ் கீப்பான் வந்து பார்த்திங்கன்னா அது ரெட்லேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஒரு 5% வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ்லேயே தான் அது ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்படி இருக்கும்போது என்ன தான் மார்க்கெட் இறங்கினாலும் அது ஈஸியாக வந்து பவுன்ஸ் பேக் ஆகும். பட் இந்த பவுன்ஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை தாண்டி பவுன்ஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா சஸ்டைன் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து இந்த ஆயில் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4-5% ஏறிட்டு இருந்தது. ஸோ ஆயில் ப்ரைஸ் 1%லாம் ஏறினா நம்ம மார்க்கெட் 1% இறங்கிடணும். ஸோ இந்தளவு ஆயில் ப்ரைஸ் ஏறியும் நம்ம மார்க்கெட் ஏறினது கொஞ்சம் வியப்பாக தான் இருந்தது. ரெண்டாவது விஷயம், இந்த ஆயில் ப்ரைஸ் ஏறும்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸே ரெட்டுக்கு வந்துட்டான். பட் இவன் வந்து பார்த்திங்கன்னா ஏறிக்கிட்டு இருக்கான் அப்படின்னும் போதே கொஞ்சம் நமக்கு வந்து ஒத்துக்க முடியல. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா யூரோப் மார்க்கெட்டும் ரெட்டுக்கே வந்துட்டான். பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட் சஸ்டெயின் ஆன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நிஃப்டியோட ஸ்ட்ராடல் 507 பாயிண்ட்டு, சென்செக்ஸோட ஸ்ட்ராடல் 1010 பாயிண்ட் வச்சுருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டை வச்சு நாளைக்கு மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகும். இன்றைக்கி மார்க்கெட்டை வந்து நல்லபடியாக மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. பட் ஸ்டேபிளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இருக்காது அப்படின்றது தான் சொல்லுவேன். ஓகேங்களா? நாளைக்கு நைட்டு யூஎஸில் ஃபெட் ரேட் டெசிஷன் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரேட் வந்து அன்சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அன்சேஞ்சில் தான் இருக்கும், பெருசாக வந்து மாற்ற மாட்டாங்க அப்படின்றது தெரியும். இருந்தாலும் அவங்க சொல்கிற ஸ்டாண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் இந்த வாருக்கு அப்புறம் பேசுகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. இதுவுமே மார்க்கெட்டில் ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டோ வால்டலிட்டியும் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றது தான் சொல்லணும். நம்ம மார்க்கெட்டில் ஐபிசிஆர் மார்க்கெட் வந்து வச்சுருக்கு. ஸோ விச் இஸ் சஜஸ்ட் மார்க்கெட் டு செல் அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்னதாக செல் ஆக வாய்ப்பு இருக்குது. எப்பப்பெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஐபிசிஆர் பார்க்குறோமோ மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்டும் ஆகிருக்கு அப்படின்றது நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கிளியராக தெரியும். எண்ட் ஆஃப் இஓடியில் 144 ஸ்டாக்கு லாங்கில் முடிஞ்சிருக்கு, 48 ஸ்டாக்கு ஷார்ட்டில் முடிஞ்சிருக்கு, 16 ஸ்டாக் வந்து ஷார்ட் கவரிங்கில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி கிட்டத்தட்ட வந்து ஒரு 0.8% ஏறி இருக்குது, விச் இஸ் ஷார்ட் கவரிங். பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு அதே 0.83% ஏறி இருக்குது. ஸோ இது வந்து லாங் அப்படின்ற மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இன்றைக்கி மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு மோஸ்ட் ஆஃப் த டைம் ஓகேங்களா. பட் நெகட்டிவில் இருந்தது. காலையில் நான் சொல்லியிருந்தோம் என்ன தான் கேப் அப் இருந்தாலும் நெகட்டிவ் வரும் அப்படின்ட்டு. ஸோ ஏன்னா அது ஆயில் ப்ரைஸை மட்டும் வச்சு தான் நான் சொன்னேன். ஓகேங்களா? நெகட்டிவ் வரட்டும், கொஞ்ச நேரம் நெகட்டிவ் வந்துட்டு அதுக்கப்புறம் அது ரூட் எடுத்துகிட்டு போயிடுச்சு, அது வேறு விஷயம். ஓகேங்களா? ஸோ சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் லாங் நிறைய இருக்குது அப்படின்றது ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயமாக எடுத்துக்கலாம். அண்டு வர வாரம் அதாவது நாளான்னைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி 7600 அட் த மணி வச்சுருக்குங்க. 1000 பாயிண்ட்டு ஸ்ட்ராடல் வச்சுருக்கு. மேலே கீழே ஒரு 1000 பாயிண்ட்டுக்கான கேமை மினிமம் எதிர்பார்க்கலாம். இஃப் எனி நியூஸ் எனி யூஎஸ் மார்க்கெட்டில் ஷேக்கோ இல்லைனா அங்கே ஏதாவது மார்க்கெட் வந்து மேலே ஏறிச்சுன்னா நம்ம மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணோம். ஏன்னா வந்து எங்குமே பெரிய அளவு ஓஏ வந்து கிடையாதுங்க. ஓகேவா? ரொம்ப ஸ்கேட்டர்டாக இருக்குது அப்படின்றதுனால பிளேயர்ஸ் ஆர் வெரி உஷாராக தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் மார்க்கெட் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நகரவும் ஆரம்பிக்கும் அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ ஸ்ட்ராடலை பார்த்தோன்னா சென்செக்ஸில் கிட்டத்தட்ட இன்றைக்கி 1258 ரூபாய்க்கு ஓப்பன் ஆன இந்த ஸ்ட்ராடல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1010 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டை வச்சு நாளைக்கு கேம் பிளான் பண்ணுவாங்க அப்படின்றது தான். ஸோ சென்செக்ஸோட பிசிஆர் இன்றைக்கி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கிட்டத்தட்ட 1.35. ஸோ மோர் தென் ஒரு 1.3 1.4 இதுக்கு மேலெலாம் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து யூஸ்வலாக வந்து ஒரு சின்ன ஒரு ரீட்ரேஸ் கொடுக்கும். எப்படி நம்ம 0.5% கிட்டே இருக்கும்போது மார்க்கெட் வந்து மேலே எழும்போம் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி எப்போ ஓவராக ரியாக்ட் பண்ணதோ மார்க்கெட் அதுக்கு ஆப்போசிட்டில் எப்போவுமே வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கு. இன்ட்ராடேயில் ஓஏ சேஞ்சு சென்செக்ஸில் கிட்டத்தட்ட புட்டை செல் பண்ணி கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கவங்க 94 லட்சம், காலை செல் பண்ணி கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கவங்க ஒரு 63 லட்சம். ஓவராலாக பார்க்கும்போது 2 கோடி வந்து புட்டை செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் 1.5 crore வந்து பார்த்திங்கன்னா காலை செல் பண்ணியிருக்காங்க. காலை விட புட்டை அதிகமாக செல் பண்ணதுனால பிசிஆர் ஹெவியாக இருக்குது.
நாளைக்கு இந்த ரூட்டு கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. இது டேட்டா பற்றி தான், ஓகேங்களா. ஸோ ஃபர்தராக ஏதாவது நல்ல விஷயம் வந்து மார்க்கெட் இன்னும் பிச்சுக்கிச்சு அப்படின்னா இன்னும் ஹையர் சைடில் கால் சைடில் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் கவர் வரும். ஃபியூச்சர்ஸ்லேயும் ஷார்ட் கவர் வரும்போது மார்க்கெட் ஏறவும் செய்யலாம். ஸோ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது வரைக்கும் ஒரு 35 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனில் இருக்குது. யூஎஸில் அந்த ஏடிபி ஜாப் டேட்டா வந்ததுன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கவே யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் அகெயின் ட்ரேடிங் பாசிட்டிவில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியும் பாசிட்டிவ்க்கு வந்திருக்கு அப்படின்றத சொல்லணும். அண்ட் எஃப்ஐடி ஆக்டிவிட்டி நம்ம டைம் ஒரு 7:30 மணிக்கு மேலே அப்டேட் ஆகிடுங்க. இதை பற்றின விஷயம் மட்டும் நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணலாம். டெலிகிராமோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பிளைண்டாக அதில் தேடாதீங்க, ஏன்னா அதில் 2-3 சேனல் ஃபேக்காக இருக்குது, ஸ்கேமாக இருக்குது. ஸோ அது வந்து நம்ம வேண்டாம் அப்படின்றது தான். ஏசன் நம்ம போகிற கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நேற்று நம்ம போட்ட வீடியோக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்கு மேலே லைக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அந்த நண்பர்களுக்கு. ஸோ செக்லிஸ்ட்டில் மொதல் விஷயம், இந்தியா விக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 8.5% இறங்கியிருக்கு. எக்ஸ்பைரி ஆனால் விக்ஸை குறைச்சி கேம் அதுக்கேற்ற மாதிரி ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றது தான் உண்மை. பட் அது என்ன தான் விக்ஸை நீங்கள் கம்மி பண்ணாலும் அந்த 200 பாயிண்ட்டுக்குள்ளே 2-3 தடவை மார்க்கெட் போயிட்டு வரும்போது அது அயன்ஃப்ளை எடுத்தவங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்ட்ராட்டஜி எடுத்தவங்களாக இருக்கட்டும், எங்கே முடியும் அப்படின்றது வந்து கணிக்கவே முடியல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ 23,500, 23,550, 450 அப்படின்ட்டு ஒரு இதுவாகவே இருந்தது, ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 600, 650 கூட இன்றைக்கி மார்க்கெட் போயிருக்கு. அந்தளவு மேக்ஸ் பையனை ரொம்ப டைனமிக்காக மாற்றிக்கிட்டு இருந்தது அப்படின்றது தான் மார்க்கெட்டை சொல்லணும். நிஃப்டி ஸ்ட்ராடல் 507 பாயிண்ட்டு, சென்செக்ஸ் ஸ்ட்ராடல் 1010 வச்சிருக்கு. இதுக்கேற்ற ஒரு வால்டிலிட்டி மார்க்கெட் வந்து இருக்கும். 500 பாயிண்ட் நிஃப்டி அப்படின்றது அதிகமானு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அதிகம். ஸோ நாளைக்கு வால்டிலிட்டி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா ப்ரீ செஷன், ஒரு ஃபெட்டோட ஈவெண்ட் ப்ரீ செஷன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லாவே வால்டைலாக இருந்திருக்கு. நாளைக்கு அதையே எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான். ஸ்கியூ வந்து பார்த்திங்கன்னா வால்டிலிட்டியாக மார்க்கெட் இருக்கும். பிகாஸ் இது நியூஸ் பேஸ் மார்க்கெட் அப்படின்றதுனால வால்டிலிட்டி தான் நம்மளால் சொல்ல முடியும். டெக்னிக்கலாக லாஸ்ட் 2 நாள் உடைய ஹை அண்ட் லோஸை மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஹையை உடைக்கும் போதோ இல்லை லோவை உடைக்கும் போதோ மார்க்கெட் வந்து ஒரு சைட் ட்ரெண்ட் ஆகலாம். கூட இந்த பிபி டைனமிக்கோட இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபியூச்சர்ஸை பார்க்கும்போது மார்க்கெட் ஏறி இருக்குது, கான்ட்ராக்ட் இறங்கி இருக்குது. இது வந்து ஷார்ட் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்லேயும் சின்ன ஒரு ரீட்ரேஸ் தெரியுது, விச் இஸ் வெரி குட். அண்ட் பிசிஆர் பார்க்கும்போது நேற்று இருந்ததை விட நிறைய இருக்குது. இதுவுமே நல்ல விஷயமாக பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி ஏறி இருக்குது, கான்ட்ராக்ட் சின்னதாக ஏறி இருக்குது. இதை லாங்குன்னு சொல்கிறதா? கண்டிப்பாக லாங் தான் சொல்லுவேன். ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஏறி இருக்குது அப்படின்றது தான். ஷார்ட் கவரும் இருந்திருக்கும், ப்ளஸ் லாங்கும் இருந்திருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். கூட இந்த பாயிண்ட்டில் சின்ன ஒரு அப்ரிஷியேஷன் இருக்குது. அண்ட் பிசிஆரும் ஏறி இருக்கிறது, விச் இஸ் வெரி குட். தென் மிட் கேப் நிஃப்டி 1% ஏறி இருக்குது, கான்ட்ராக்ட் ஏறி இருக்குது, லாங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 144 ஸ்டாக் மேலே லாங் இருந்தது இல்லை. ஸோ கண்டிப்பாக மிட் அண்ட் ஸ்மால் ஸ்டாக்ஸில் நிறைய ஸ்டாக்ஸ் லாங் இருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. அண்ட் இந்த பாயிண்ட்டும் ஏறி இருக்கிறது கண்டிப்பாக நல்ல விஷயமாக பார்க்கலாம். அண்ட் பிசிஆர் இம்ப்ரூவ் ஆகிருக்கிறது ஒரு பெட்டரான விஷயம் அப்படின்றதான் சொல்லணும். குளோபலாக யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து க்ரீனில் இருக்குது. இப்போ யூஎஸில் ஏடிபி ஜாப் டேட்டா வந்தது. அது கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் அது நல்ல விஷயம் அப்படின்றதுனால மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு க்ரீனாக ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்லணும். ஸோ இன்னியோடைய நிஃப்டி எக்ஸ்பைரி, ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு 2-3 தடவை 200 பாயிண்ட்டை நமக்கு ரவுண்ட் அடித்து காட்டிடுச்சு அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ எண்ட் ஆஃப் ஒரு அடி மேலே அடி நான் மார்க்கெட்டை கீழே வரும் அப்படின்றது தான் நினச்சேன். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் 23,400 கூட மார்க்கெட் வந்திருக்கலாம், ஓகேங்களா. ஏன்னா எந்த ஒரு நியூஸும் எந்த ஒரு விஷயமும் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணல. சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி கையில் மார்க்கெட் மாட்டிக்கிச்சு அப்படின்றதுனால மார்க்கெட்டை அது எங்கே வச்சு முடிக்கணுமோ அங்கே வச்சு மார்க்கெட்டை வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்றத சொல்லணும். ஸ்டில் ஆயில் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் 3% மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. அது இன்ட்ராடேயில் 5% மேலே ஏறியும் இருந்தது. ஸோ ஒரு நாள் 1%, 2% அதில் மொமெண்டம் காட்டினாலே நம்ம மார்க்கெட் தொங்கிடுது. பட் இன்றைக்கி மேலே ஏறியும் மார்க்கெட் தொங்கலை அப்படின்னும் போது கண்டிப்பாக இது ட்ரேடர் கையில் தான், இல்லை மார்க்கெட்டை ஆட்டி வைக்கிறவங்களோட கையில் தான் இருக்குது அப்படின்றது தான் கிளியராக சொல்லணும். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து பாசிட்டிவ்க்கு வந்துருச்சு, விச் இஸ் வெரி குட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டில் ஐ ஸ்ட்ராடல்ஸ் வந்து மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸோ ரொம்ப காஷியஸாக இருங்க. 500 பாயிண்ட் மேலே நிஃப்டி வச்சுருக்குன்னா 500 பாயிண்ட் ஈஸியாக மேலேயும் போகலாம், 500 பாயிண்ட் ஈஸியாக கீழே வரலாம். ஏன் எதுக்கு நம்மளால் கேட்டுக்க முடியாது அப்படின்றது தான். ஸோ செக் பண்ணுங்கள். இவ்வளோ விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் இவ்வளோலாம் கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம டோட்டலாக சம்மரி பார்க்கும்போது வால்டிலிட்டியாக தான் மார்க்கெட் இருக்குங்க. ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 20,000 கோடி கிட்ட ஷார்ட்ஸ் இருக்குது. அந்த ஷார்ட்ஸில் நேற்று ஒரு 2,000 கோடி கூட எடுத்துக்கலாம். 1,800 கோடி ஷார்ட்ஸை வந்து ஷார்ட் கவர் பண்ண மாதிரி ஒரு சின்ன வேல்யூ. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,500, 2,000 கோடி ஷார்ட்ஸ் அன்கவர் பண்ணாலும் ஒரு 1,500, 1,600 கோடி இன்னுமே இருந்திருக்கும் அப்படின்றது தான். ஸோ எப்போ ஏதாவது சிவியராக நியூஸ் வருதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட்ஸை அகெயின்
யூஸ் பண்ணி மார்க்கெட்டை வந்து டம்ப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் யூசுவலாக நடக்கிறது. இப்போது லாஸ்ட் 2 நாளாக கொஞ்சம் மார்க்கெட் க்ரீனில் இருக்கிறது நல்ல விஷயமா பார்க்கலாம். இது ரொம்ப பெருசாக எடுத்துகிட்டு போக வேண்டாம் அப்படின்றது தான். ஏன்னா ஐபிசிஆர் வந்து பார்த்திங்கன்னா இட் சஜஸ்ட் மார்க்கெட் மே ரிவர்சல் அப்படின்றது தான். ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க, உங்கள் ட்ரேடிங்கை பார்த்து பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.